இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா லக்ஷ்மி, தாத்தா, இந்த ஜோசியர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஜாதகத்துல என்ன இருக்கோ அப்படியே சொல்லிடுவாரு. என்ன கண்டம் இருந்தாலும் என்ன தோஷம் இருந்தாலும் அவருக்கு உடனே தெரிஞ்சு போயிடுமா. நீ நினைச்ச மாதிரி மித்ரா ஜாதகத்துல அப்படி ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அந்த ஜோசியர் உடனே நமக்கு சொல்லிடுவாருமா. சரிங்க தாத்தா. இதுதாம்மா அந்த ஜோசியர் வீடு. வாமா போலாம். வணக்கம் ஜோசியர் ஐயா. சொல்லுங்க. இந்தாங்க. இந்த ஜாதகத்துல தோஷங்களோ கண்டங்களோ ஏதாவது இருந்தா சொல்றீங்களா சாமி? கண்டிப்பா சொல்றேன். இந்த ஜாதகம் யாரோடதுமா? அது என் புருஷனோடது சாமி. அவருக்கு வரிசையா ஆபத்துகள் வந்துகிட்டே இருக்கு. எதிர்பாராம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜாதகத்துல தோஷம் இருந்தா அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி. கண்டிப்பா சொல்றேம்மா. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரியோ இல்ல சந்தேகப்படுற மாதிரியோ இந்த ஜாதகத்துல எந்த ஒரு கண்டமோ இல்ல தோஷமோ கிடையாதுமா. ரெண்டு ஜாதகமும் ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. அம்மா லக்ஷ்மி, அவர் சொன்னதை கேட்டியா? ஜாதகத்துல கண்டங்கள் தோஷங்கள்லாம் இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு. இனி மித்ரா ஜாதகத்தை நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்கவே கூடாது. சரியா? சரிங்க தாத்தா. சரிம்மா, கிளம்பலாமா? ஏற்கனவே நீ வீட்டுல சொல்லாம வேற வந்திருக்க. அவங்கெல்லாம் உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்க தாத்தா. வாமா. லக்ஷ்மி நம்ம நினைச்சு ஜோசியரை பார்க்க போலனா அப்ப அவ வேற யாரையோ பார்க்க போயிருக்கா. இந்நேரம் மித்ராவோட ஜாதகத்தை பத்தியும் அதுல இருக்கிற கண்டத்தை பத்தியும் எல்லா விஷயமும் மொத்தமா லக்ஷ்மிக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இவ்வளவு நாள லக்ஷ்மிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்ச உண்மைகள் இப்ப எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே லக்ஷ்மியோட ஜாதக சக்தி கண்டிப்பா மித்ராவை காப்பாத்தாது. லக்ஷ்மி சுயமா யோசிக்கிறது, சுயமா முடிவெடுக்கிறது எல்லாமே ரொம்ப அதிகமாயிடுச்சுக்கா. ஆரம்பத்திலே அப்படி எதுவும் பண்ண விடாம தடுத்திருந்தா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏதோ தெரியாம பண்ணிட்டா. தேவையில்லாம இப்படி லட்சுமி மேல நீ கோவப்படாத. எங்க போயிட்டு வர? உன்னதான் கேக்குறேன், எங்க போன? அது அது வந்து
அவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்க போனேன். ஆமா, அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நீ எதுக்கு காட்டின? அந்த அவசரம் உனக்கு எதுக்கு? அந்த மாதிரி விஷயத்த பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம். உனக்கு எதுக்கு அந்த வேலை? அது இல்லாத அது வந்து நீ இந்த வீட்டு மருமக. ஒரு மருமகளா இந்த வீட்டோட சட்டதிட்டம் என்னங்கறத தெரிஞ்சிருக்கணும். நீதான் மத்தவங்களுக்கு சொல்ற இடத்துல இருக்கணும். அத விட்டுட்டு நீ ஏன் வார்த்தையை மீற, உன் எல்லைய தாண்டுற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த மாதிரி விஷயத்துல நீயே தனிச்சையா முடிவெடுப்ப. மாம், ஒரு நிமிஷம். இப்ப அவ இந்த மாதிரி பண்ணதுக்கு இவ்வளவு தூரம் குத்தம் சொல்றது தேவை? அவரோட ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்களும் இல்ல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு இப்போ நிம்மதியா இருக்கு. இந்த லக்ஷ்மி உண்மையான ஜோசியரை பார்க்க போனாளா, இல்ல யாராவது போலி ஜோசியரை பார்த்துட்டு வந்தாளா? உங்களுக்கு சொல்லாம போயிட்டேனேன்ற ஒரு கவலையை தவிர இப்ப அவரோட ஜாதகம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஜாதகத்தை யாருக்கு காட்டினா லக்ஷ்மி? எங்க பார்த்த சாரதி தாத்தாக்கு தெரிஞ்ச சங்கர தீக்ஷிதர்னு ஒருத்தர் இருக்கார் அத்தை. அவரை தான் பார்க்க போனோம். சரி, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மித்ராவோட ஜாதகத்துல உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லல? இவ்வளவு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன சந்தேகம் இருக்க போதா அத்தை? தேங்க் காட். நல்லது நடந்ததோ கெட்டது நடந்ததோ தெரியல. நல்ல வேலை, மித்ரோட ஜாதகத்தை பத்தி, அவன் வாழ்க்கையில இருக்கிற கண்டத்தை பத்தி லக்ஷ்மிக்கு எதுவுமே தெரியல. அம்மா லக்ஷ்மி, இப்போ உன் மனசுல இருக்கிற சந்தேகம் எல்லாம் தெரிஞ்சிருச்சாம்மா? ஆமா பாட்டி. சரி, ஏதோ அவசரத்துல இப்படி பண்ணிட்ட. இனிமே இங்க யாருக்கும் எதுவும் தெரியாம எதுவும் பண்ணிடாதம்மா. பெரியவங்க நாங்க இங்க இருக்கோம்ல, எது எப்படி எந்த நேரத்துல பண்ணுங்கறத நாங்க பாத்துக்கிறோமா. சரிங்க பாட்டி. இப்ப பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல, இனிமே இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் அடிக்கடி மித்ராவோட ஜாதகத்தை கொண்டு போய் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் ஜாதகத்துல கண்டம் இருக்கிற விஷயம் உண்மை. ஆனா லக்ஷ்மி ஏன் இப்படி சொல்றா? என்னதான் நடந்திருக்கும்?